ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்கள் எம்படன் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டோட டைம் டேபிள் எப்பயும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரியா, நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு. சரியா, அதாவது 2ஆம் தேதியே வந்து ஸ்கூல்ஸ் வந்து நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்மளோட யூடியூப் சேனலில் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நமக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் சப்போஸ் கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் நடக்கலை, ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் வந்து 6ஆம் தேதி தான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒன்று இந்த கொஸ்டினே மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 14 ஒன்வேர்ட்ஸை நீங்கள் பாருங்கள். இந்த 14 ஒன்வேர்ட்ஸுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் என்னாச்சு பார்த்தா கொஞ்சம் செக் பண்ணுங்கள். தமிழில் திணை பாகுபாடு டேஸ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி உரிமை தாகம் யார் எழுதினது, அதுக்கப்புறம் அஞ்சாடி, ஜலாலுதீன் ரூமி, அதுக்கப்புறம் தமிழர் குடும்ப முறை. சரியா, இதெல்லாம் யார் எழுதுன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன, அதுக்கப்புறம் சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தவறான இணையை தேர்வு செய்க, மாதவம் என்பதன் இலக்கண குறிப்பு யாது, அதுக்கப்புறம் விழியதி ஞானமிழி. சரியா, இதன் பொருள்படும் விலங்கு யாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதிசய மலரின் புன்னகையை உணர்த்துவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. எளியது அரியது என்பன என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் சிவாஜி போல் நடிக்க முடியாது என்றவர் யார், அதுக்கு ஆன்சர் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது சாப விமோசனம், சரியா, அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யார். சரி, அதுக்கப்புறம் கடையெழு வள்ளல்களின் வரிசையை சாராத மன்னர்கள். அதுக்கப்புறம் மாமுன் நிறை விலைமுன் நிறை என்பது என்ன, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம், அதையும் பாருங்கள். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவிஞர் சிற்பி எவற்றை பார்த்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு, அடிக்கடி நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரமாக, சரியா, விளக்கம் தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும். சரியா, யாருக்கு, வயலுக்குள் யானை தனித்து விடுவதால் ஏற்படும் விளைவியாது. சரியா, அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின் மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றும் உரைநடைகளை. சரியா, சங்க காலத்தில் தாய் வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை. சரியா, பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்பு எவ்வாறு உயிரூட்டப்படும் அப்படின்னு சொல்லி சான்று தருகன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அதாவது 1 மார்க் மாதிரி நமக்கு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 மார்க் கொஸ்டின்ஸு கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 4 கொஸ்டின்ஸ் வந்து செயலில் இருக்குது, 4 கொஸ்டின் வந்து உரைநடையில் இருக்குது. இதை தெளிவாக பார்த்துங்க. இதே கொஸ்டின்ஸ் வந்து மேபி நமக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா, அதே மாதிரி 4 மார்க் கொஸ்டின்ஸ் எவையேனும் 3க்கு விடை தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பிக் கொஸ்டின் பாருங்கள், 6 மார்க் கொஸ்டின், செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. சரியா, அதுக்கப்புறம் HA கிறிஸ்தவ கம்பெரே என்பதை இன்னும் பாடப்பகுதி வழி நிறுவுக. சரியா, அதுக்கப்புறம் நிர்வாக மேலாண்மை குறித்து இறை அன்பு கூறும் கருத்துக்களை கூறுக. அதுக்கப்புறம் நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்பன யாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பொறுப்புணர்ச்சி இன்றி ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்கள், சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டுகள் எவ்வகையில் துணை புரிகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. இதே கொஸ்டின்ஸு உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயும் மேபி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா, இதோட PDF லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.